ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நாம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவாலங்காடு க்ஷேத்திரத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு வண்டார்குழலி உடனுறை வட்டாரண்யேஸ்வரர் திருக்கோவில் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த கோவில் சென்னை அரக்கோணம் ரூட்டில் அமைந்துள்ளது. அரக்கோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவுலையும் திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4 கிலோமீட்டர்லேயும் இருக்குது. இவ்வூர் ஒரு காலத்தில் ஆலமரங்கள் நிறைந்த அடற்காடாக இருந்ததால் திருவாலங்காடு என்ற பெயர் பெற்றது. இந்த ஊருக்கு பழையனூர் என்ற பெயரும் உண்டு. இக்காட்டில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றி அருள் பாலிப்பதால் இறைவனுக்கு வட்டாரண்யேஸ்வரர் என்ற பெயர். வட்டனா ஆலமரம், ஆரண்யம்னா காடு. அம்பாள் வண்டார்குழலி, வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை கொண்டவள், அவ்வளவு நறுமணம் வீசுமாம் அவள் கூந்தல். தல விருட்சம் ஆலமரம், தீர்த்தம் முக்தி தீர்த்தம். இங்கு உள்ள குளம் அவ்வளவு நீளமாக உள்ளது. இதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ நடராஜ பெருமானின் 5 சபைகளில் இது ரத்தின சபையாக திகழ்கிறது. மற்ற 4 சபைகளை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். சிவபெருமான் காளியுடன் ஊர்த்வ தாண்டவம் ஆடி அவளை வென்று அவளுடைய கர்வத்தை அடக்கினார். அக்கதையையும் அவளுடைய கோவிலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி அளித்த ஸ்தலம் இது. இந்த கதையும் நாம் ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்று காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜையும் சேர்ந்து அமைந்துள்ளது. அம்மையார் சிவபெருமானுடன் இந்த தலத்தில் ஐக்கியமான நாளாகும். இங்கு உள்ள ரத்ன சபையில் நடராஜ பெருமான் சிவகாமி சுந்தரியுடன் காட்சி கொடுக்கிறார். காரைக்கால் அம்மையார் அவரை தரிசனம் செய்து கொண்டு பாடியவாறு காட்சியளிக்கிறார். இந்த தலம் தேவாரம் பாடல் பெற்ற தலமாகும். அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய மூவருமே இக்கோவிலில் பதிகம் பாடியுள்ளனர். இப்பொழுது நாம் இக்கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே இக்கோவிலின் தல புராணத்தை பற்றியும் இங்கு அருள் பாலிக்கும் தெய்வங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இங்கு சிவனை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி கோவிலின் வடக்கு திசையில் ஸ்ரீ பத்ரகாளிக்கு தனி கோவில் அமைந்துள்ளது. அங்கு போய் முதலில் அவளை தரிசனம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலை சுற்றி பார்த்துட்டே தலப்புராணத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பத்ரகாளி இங்கே 8 திருக்கரங்களோட நின்ற கோலத்தில் சாந்தஸ்வரூபியாக காட்சி கொடுக்கிறார். சும்பன் நிசும்பன்னு 2 அசுரர்கள் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் வரத்தை பெற்றனர். என்ன வரோன்னா, அதாவது அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியிலிருந்தும் தங்களை போன்றே ஒரு உருவம் தோன்ற வேண்டும் என்று. இவ்வரத்தை வாங்கி கொண்டு இந்த அசுரர்கள் திருவாலங்காட்டில் தங்கி மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் கடும் துன்பம் விளைவித்தனர். இதனால் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட பார்வதி தேவி மூலம் சிவபெருமான் 8 கரங்கள் கொண்ட ஒரு காளியை உருவாக்கினார். அந்த காளி இக்காட்டிற்குள் சென்று சும்பன் நிசும்பன் இருவரையும் அழித்து அந்த காட்டிற்கே தலைவியாக வசித்து வந்தாள். அவள் அரக்கர்களிடம் போரிடும்போது அவர்கள் சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியையும் கீழே விழுந்து விடாமல் அதை தன் கபாலத்தில் தாங்கி அதை குடித்து உருவங்கள் பெருகாமல் பார்த்து கொண்டு அவர்களை அழித்தாள். இப்படி அவள் செய்ததால் அவளிடம் அந்த அசுரகுணம் தொற்றிக்கொண்டது. அவள் அந்த ஊர் மக்களையும் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள், முஞ்சிகேஷ முனிவர், கார்கோட்டக முனிவர், இவர்களை துன்புறுத்தினாள். இவர்கள் சிவபெருமானிடம் போய் முறையிட்டனர். சிவபெருமான் உடனே பார்வதி தேவியுடன் அக்காட்டுக்கு சென்று அவளிடம் சமாதானம் பேச போனார், அதான் காளிக்கிட்ட. ஆனால் அவள் சிவபெருமானிடம் சண்டையிட எண்ணினாள். போர் எதுவும் நடக்காமல் இருக்க அங்கு அந்த சமயத்தில் நாரதர், பிரம்மா, விஷ்ணு இவர்கள்லாம் அங்கு சேர்ந்தனர். அவர்கள் சண்டைக்கு பதிலாக நடன போட்டி ஏற்றுக்கொள்ளும்படி செய்தனர். அதன்படி சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடினர். சிவபெருமான் 17 வகையான நடன அசைவுகளை ஆடினார் என்று கூறப்படுகிறது. சிவபெருமான் ஆடிய அசைவுகள் எல்லாவற்றையும் காளியும் செய்ய கடைசியாக சிவபெருமான் காளியின் கர்வத்தை முடிவுக்கு கொண்டு வர ஊர்த்வ தாண்டவம் ஆடினார். அவர் தந்திரமாக அவருடைய வலது காதில் உள்ள காதணியை கீழே தவறவிட்டு வலது பாதத்தை கீழே ஊன்றி தனது இடது பாதத்தால்
அக்காதணியை உயர தூக்கி தனது கரத்தினால் அதை வாங்கி தனது திருச்செவியில் அதை அணிந்து கொண்டார். இந்த நடன அசைவை காளியால் செய்ய முடியாமல் போக அவள் தோல்வியை ஒத்துக்கொண்டாள். அவள் மிகவும் கோபமடைந்தாள். அவள் கோபத்தை தணிக்க சிவபெருமான் அவளிடம், என்னை அன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் இல்லை. எனவே இத்தலத்திற்கு வழிபட வருபவர்கள் உன்னை முதலில் வழிபட்ட பிறகுதான் என்னை வழிபட வேண்டும் என்று கூறினார். அப்படி செய்தால்தான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு முழு பலன் கிடைக்கும் என்று கூறினார். அன்றிலிருந்து காளி பத்ரகாளியாக இங்கு தனி ஆலயத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாள். பத்ரனா மங்களமான, சௌபாகியமான அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அவள் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இங்கே பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். பத்ரகாளியை தரிசனம் பண்ணின அப்புறமா சிவனை போய் தரிசனம் பண்ணணும். இங்கே இந்த சிவன் கோவில் ராஜகோபுரம் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது. கோபுரத்தோட 2 புறமும் விநாயகர், முருகர் சன்னதி இருக்குது. சின்னதாக அவர்களை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். கோவில் 3 பிரகாரங்களை கொண்டது. மதில் சுவர்கள் மிகவும் உயரமாக இருப்பதை காணலாம். இத்தலத்தில் மாந்தீஸ்வரருக்கு ஒரு சன்னதி உள்ளது. சனி பகவானின் மைந்தன் மாந்தி ஒரு நாள் தர்பாரில் அமர்ந்திருந்த பொழுது அவர் மேல் ஒரு பல்லி விழுந்தது. பல்லி விழுந்த தோஷத்திற்கு பரிகாரமாக என்ன செய்வது என்று சனி பகவானிடம் கேட்டபொழுது அவர் திருவாலங்காட்டில் உள்ள சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுமாறு கூறினார். மாந்தி சிவபெருமானை நோக்கி 48 நாள் தவம் செய்ய சிவபெருமான் மாந்தியின் பக்தியில் மகிழ்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பல்லி தோஷத்தையும் நீக்கினார். இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்தது இத்தலம். இத்தலத்தில் செய்யும் தானம், விரதம், தவம் முதலாகிய அனைத்துமே கோடி பலன்களை தரக்கூடியது என்று கூறப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக காரைக்கால் அம்மையார் பற்றி ஒரு தனி வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.